ஒரு சமயத்துல ஜுங்கா காட்டுல உணவுக்கு ரொம்பவே தட்டுப்பாடு நிலவுச்சு. அந்த காட்டுல ட்வீட்டிங்கிற ஒரு கிளி அதோட 2 குழந்தைகளோட வாழ்ந்து வந்துச்சு. அந்த ட்வீட்டி கிளியோட 2 குழந்தைங்களும் ரொம்ப பசியில இருந்தாங்க. அம்மா அம்மா, நேத்திலேருந்து நான் எதுவும் சாப்பிடலம்மா. இன்னைக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. எனக்கு ஏதாவது உணவு எடுத்துட்டு வாங்கல. ஆமாம்மா, காட்டுல உணவு கிடைக்கலனாலும் வேற யாராவது வீட்டுல போய் உணவை கேளுங்க, யாராவது தருவாங்கம்மா. பசங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா உங்களுக்கு சீக்கிரமா உணவு எடுத்துட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ட்வீட்டி கிளி காட்டுல நிறைய இடங்களுக்கு போய் உணவு தேட ஆரம்பிச்சிச்சு. ஆனா ட்வீட்டி கிளிக்கு எங்க தேடி உணவு கிடைக்கல. மோட்டு, உன்கிட்ட ஏதாவது உணவு இருக்கா? என் பசங்க ரொம்ப பசியில இருக்காங்க. என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். இல்லை டியூட்டி, நானே காலையிலேருந்து காய்ந்து போன தானியங்களை தான் சாப்பிட்டுட்டு உணவுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். என்கிட்ட எந்த உணவும் இல்லை. சரி மோட்டு, அப்படின்னா நான் வேற யாராவது வீட்டில் போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன டியூட்டி கிளி லூசியோட வீட்டு பக்கம் பறந்து போயிட்டு இருந்துச்சு. லூஃபி, உங்க வீட்டில் ஏதாச்சும் உணவு இருக்கா? என்னோட குழந்தைங்க நேத்திலேருந்து எதுவுமே சாப்பிடல. என்ன மன்னிச்சிடுங்க, என் வீட்டில் ஒரே ஒரு கொய்யா தான் இருந்துச்சு. அதை இப்பதான் 2 பசங்களும் சாப்பிட்டாங்க. இனிமேல் என் அப்பா உணவு எடுத்துட்டு வந்தா தான் எங்களுக்கே சாப்பாடு. லூஃபி இப்படி சொன்னதுமே ரொம்ப கோபத்தோட அங்கேருந்து பறந்து போச்சு. அண்ணா, ஏதாச்சும் உங்கள்கிட்ட உணவு இருக்கா? என்னோட குழந்தைங்க நேத்திலேருந்து பசியில இருக்காங்க. ட்வீட்டி, என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆப்பிளையும் சாப்பிட்டுட்டேன். ஆப்பிள் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். கவலைப்படாத, காட்டுல நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடிப்பாரு. நிச்சயம் உனக்கு ஏதாவது உணவு கிடைக்கும். டுட்லோ, எனக்கு வேற வழி இல்லை. என்னாலையும் உணவு இல்லாம வீட்டுக்கு திரும்ப முடியாது. என் குழந்தைங்க உணவு எடுத்துட்டு வருவேன்னு ஆசையா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன ட்வீட்டி கிளி உணவு தேடுறதுக்காக அங்கேருந்து பறந்து போச்சு. ஆனா எங்க தேடியுமே ட்வீட்டி கிளிக்கு எந்த உணவும் கிடைக்கல. அதனால ட்வீட்டி கிளி ரொம்ப சோர்வமா மரத்து அடியிலவே உட்காந்துச்சு. அந்த சமயத்துல தானியங்கள் ஒரு நிலத்துல விளைஞ்சிருக்கிறத அந்த ட்வீட்டி கிளி பார்த்துச்சு. வேகமா போய் அந்த தானியங்களை பறிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நிலத்துக்கு சொந்தமான கழுகு அந்த இடத்துக்கு வந்துச்சு. ட்வீட்டி கிளி தானியங்களை பறிக்கிறத பார்த்த கழுகு ட்வீட்டி கிளிய ஒரு கூண்டுல அடைச்சிருச்சு. கழுகு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனிமேல் உங்க தோட்டத்து பக்கம் வரமாட்டேன். வீட்டில என் 2 குழந்தைங்களும் தனியா இருக்காங்க. நான் போகலன்னா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஏ கிளியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட தோட்டத்திலேயே திருடி இருப்ப. என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை இதுலேருந்து விடவே மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் செய்கிறேன். உனக்கு பதிலா எனக்கு வேற ஏதாவது பொருளை கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடலாம். இல்லைனா காலை முச்சிடும், இந்த சிறைக்குள்ளேயே கிடைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதுமே ட்வீட்டி கிளிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சமயத்துல மோட்டு அந்த பக்கமா பறந்து போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து ட்வீட்டி கிளி மோட்டுவை கூப்பிட்டுச்சு. மோட்டு அண்ணா, நீங்க எனக்காக ஒரு முட்டையை எடுத்து தரீங்களா? எனக்கு ஒரு முட்டையை 5 முட்டையா மாத்துற மந்திரம் தெரியும். 5 முட்டைகளை மாத்தி 4 முட்டைய கழுகாருக்கும், நீங்க கொடுத்த ஒரு முட்டையை நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க. இல்லை ட்வீட்டி, உன்னை நம்பி என்னோட முட்டைகளை தர முடியாது. என்னோட மனைவி என்னை அடிச்சே கொன்னுடுவா. கழுகு முட்டை சாப்பிட்றதுக்காக ரொம்பவே கழுகுக்கு முட்டை சாப்பிட்ற ஆசை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஏய் மோட்டு, அந்த ட்வீட்டி தான் இவ்வளோ தூரம் சொல்லுதுல, உன்னோட ஒரு முட்டையை 5 முட்டையா மாற்றி தரேன்னு. அப்படி மாற்றலைன்னா அந்த கிளியை கொன்று போட்டுருவேன். வீட்டிலேருந்து முட்டையை எடுத்துட்டுருவா அப்படின்னு கழுகு சொன்னதுமே மோட்டு எதுவும் பேசாம அங்கேருந்து பறந்து போச்சு. ஏய் கிளியே, நீ உண்மையை தான் சொல்றியா? உனக்கு ஒரு முட்டையை 5 முட்டையா மாத்திர மந்திரம் தெரியுமா? ஆமா கழுகாரே, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு மந்திரவாதி கொடுத்தாரு. அதிலேயே ஒரு சிக்கல் இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். எனக்கு அந்த மந்திரம் செய்ய மூட்டை மாட்டு சாணம் தேவைப்படும். எனக்கு
நான் கேட்குற மாட்டு சாணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் ஈஸியாக அந்த மந்திரத்தை சொல்லிடுவேன். ஓ அப்படியா, இதான விஷயம். என் வீட்டில் நிறையா மாட்டு சாணம் இருக்குது, நான் இப்போவே எடுத்துகிட்டு வரேன். அப்படியா கழுகாரே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போவே எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. இதோட மந்திரம் சொன்னால் அது பலிக்கவே பலிக்காது. அதனால நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் நிறைய தானியங்களை சாப்பிட்டுடுறேன். நீ ட்வீட்டி கிளி சொன்னதுமே கழுகு ட்வீட்டி கிளியை கூண்டிலேருந்து விட்டு, இருக்க தானியங்கள் எல்லாமே எனக்கு சொந்தமானது, உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு, இப்போவே நான் போய் மாட்டு சாணங்களை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன கழுகு அங்கேருந்து பறந்து வீட்டுக்கு போச்சு. முட்டாள் கழுகு, யாராச்சும் மந்திரத்தில் முட்டையை 4 முட்டையாக மாற்ற முடியுமா? அந்த கழுகு வர்றதுக்குள்ளே நான் தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொன்ன ட்வீட்டி கிளி அந்த தானியங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. பிறகு கொஞ்சம் தானியங்களை தான் பிள்ளைகளுக்கும் எடுத்துகிட்டு போச்சு. ஏய் இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் காய்ந்த மாட்டு சாணங்கள் தேவைப்படுது. காய்ந்த மாட்டு சாணங்களா? அது எதுக்கு உங்களுக்கு? நான் எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன், இப்போதைக்கு காய்ந்த மாட்டு சாணங்களை கொடு. வீட்டுக்கு வெளியில் நிறையா இருக்குது, அதை தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. உடனே கழுகு வீட்டு வெளியில் இருக்கிற காய்ந்த மாட்டு சாணங்களை செக்க ஆரம்பிச்சது. பிறகு அதை மாட்டு சாணத்தையும் ஒரு கூடையில் வச்சு கொண்டு போச்சு. இப்போ அந்த சாணத்தை எடுத்துட்டு ரொம்ப வேகமாக அந்த இடத்துக்கு வந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தா கழுகு அங்கே ட்வீட்டி கிளி இல்லாத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுச்சு. இந்த கிளி எங்கே போச்சு? எல்லா தானியங்களையும் சாப்பிட்டுட்டு எங்கேயாவது தூங்கிட்டு இருக்கமா? அந்த சமயத்தில் மோட்டும் வந்துச்சு. ஏய் முட்டாள் கழுகே, மாதிரி முட்டாளை நான் பார்த்ததே இல்லை. ஒரு முட்டையை 4 முட்டையாக மாற்ற முடியுமா? அந்த உன்னை நல்லா ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. தான் ஏமாற்றப்பட்டது தெரிஞ்ச கழுகு விட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்துச்சு. தன்னோட வயல்லையே ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருந்துச்சு.